இதுதானே சொன்னார்? இங்கே தான் சொன்னார். எங்கேன்னு தெரில. இவன்ட்டார். என்ன பாய், உங்களை அந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தேன். இந்தாங்க, இது 8 கோடி இருக்குது. பாக்கி பணம் டைமண்ட்ஸ் கிடச்ச பிறகு. டைமண்ட்ஸ் இப்போ கிடைக்கும். இன்னும் 2 வாரம் ஆகும். ஏன் 2 வாரம்? தூத்துக்குடி எஸ்பி கொஞ்சம் கெடுபடி. நம்ம பசங்க மேலே ஒரே கண்ணாக இருக்கான். அதனால் அதை புது ஆளை வச்சு தான் செய்யணும். எல்லாம் சரியாக வரல பாய். ஏன்னா இந்த வாட்டி அமௌண்ட் கொஞ்சம் பெருசு. அது உங்களுக்கு, எனக்கு இல்லை. ஒன்றும் கவலைப்படாது. சொன்ன நேரத்துக்கு பொருள் கரெக்டாக வந்து சேரும். சரி, இப்போ எங்கே போகணும்? ஈஸியாக பக்கம் போங்க. தியேட்டருக்கு போனீங்க, டிக்கெட் கிடைக்கல. அதுக்கு இவ்வளோ பெரிய பில்டப்பா? வாட் a sense of humor you have, yeah? ஐயோ, பார்த்துட்டானுங்களா? மீட்டிங் எப்போ? 10 மினிட்ஸ்ல வரல. சார் கூப்பிட்டீங்களா? இது ஆஃபீஸ், மறந்துட்டீங்களா என்ன? சார் என்ன விஷயம்? வேலை செய்கிற இடத்துல பொண்ணுங்கிட்ட 10 அடி தள்ளி இருங்க. அப்போ தான் வேலை ஒழுங்காக நடக்கும். ஆமாம் சார், இப்போல்லாம் பொண்ணுங்க சரியில்லை சார். அவர் வேலைன்னு சொன்னது உங்கள் வேலையை. ஐ எம் சாரி சார். யூ கேன் கோ. தேங்க்யூ சார். பில்ஸ் ரெடி பண்ணிட்டியா? இல்லை. ஏன்? 3 கோடி பர்ச்சேஸுக்கு 8 கோடிக்கு பில் கேட்ட எவன் கொடுப்பான்? அதுவும் இல்லாமல் எல்லாம் இல்லீகல் டைமண்ட்ஸ். என்ன பண்ணலாம் தெரியல. விஸ்வநாதனுக்கு வேறு என் மேலே டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. 1 வீக் எப்படியா மேனேஜ் பண்ணு. நெக்ஸ்ட் வீக் எல்லாம் நம்ம கேக் வந்துடும்ல, பார்த்துக்கலாம். வராது. மார்னிங் சார். ஹலோ சார். உட்காருங்க. யா. என்ன சஞ்சய்? எஸ் சார். அக்கௌண்ட்ஸ்லாம் எப்போ சப்மிட் பண்ண போகிறீங்க? எல்லா பில்ஸும் ரெடி ஆகிட்டு சார். தந்துடுறேன் சார். எனக்கு என்னவோ சரியாக படல. சம்திங் இஸ் ராங். சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஹலோ. பாஸ், எல்லாம் ரெடியாக இருக்குது பாஸ். நீங்கள் வந்தீங்கன்னா ஆரம்பிச்சிடலாம். ஓகே தேங்க்யூ. பாஸ் இன்னும் 10 மினிட்ஸில் வராரு. போய் கான்ஃபரன்ஸ் ஹாலில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுங்கள். போங்க. ஓகே சார். ஷூர் சார். சந்துரு, எனக்கு என்னவோ சஞ்சய் மேலே தான் ரொம்ப டவுட்டாக இருக்கு. எனக்கு டவுட் இருக்குது சார். பெரிய அளவில் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான். ப்ரூஃப் மட்டும் கிடைக்கட்டும். மார்னிங் சார். மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மார்னிங் சார். சிரம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம கம்பெனி இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த லீடிங் டைமண்ட் கம்பெனிஸ். இந்த இயரோட 50 இயர்ஸ் ஆயிருக்கு நம்ம கம்பெனி ஆரம்பிச்சு. பட் இது போதாது. நம்ம இந்தியாவிலேயே ஜுவல் பிஸ்னஸில் நம்பர் 1 கம்பெனி ஆகணும். அதுக்கெல்லாம் உங்கள் எஃபர்ட்ஸ் கண்டிப்பாக தேவை. இன்னொரு முக்கியமான விஷயம், மிஸ்டர் விஸ்வநாத் இந்த வீக்கோட ரிலீவ் ஆகிறாரு. அவரோட இடத்துல மிஸ்டர் சந்துரு வராரு. இந்த யங் ஏஜில் சந்துரு இஸ் எ வெரி சின்சியர் பர்சன். அதனால தான் அவருக்கு இந்த ப்ரொமோஷன் வந்திருக்கு. சஞ்சய் அஃப்கோர்ஸ் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டோட இன்சார்ஜாக அவரே இருப்பார். மிஸ்டர் விஸ்வநாதன். தேங்க்யூ சார். ஐ ஹோப் ஐ டிட் மை டியூட்டி வெரி சின்சியர்லி அண்ட் இட் ஹெல்ப்ஸ் அவர் ஃபர்ம்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் சக்ஸஸ். இது எல்லாம் உங்கள் கோஆப்ரேஷன்ஸ்னால தான் நடந்துச்சு. எனக்கு எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணீங்களோ அதே கோஆப்ரேஷன் சந்துருக்கும் கொடுக்கணும். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. ஹலோ. ஹலோ கார்த்திகா, நான் ஷஃபீக் பேசுகிறேம்மா. சொல்லுங்கண்ணா. அன்றைக்கி பஸ்ஸில் ஒரு பாக்ஸ் கொடுத்துல, அது பத்திரமா இருக்கலாமா? ஒரு நிமிஷம் இருங்கண்ணா, பார்க்குறேன். என்கிட்ட தானா இருக்கு. அன்றைக்கி கூப்பிட போயிட்டே இருந்தீங்க. ஆமாம்மா, அன்றைக்கி வேற ஒரு பிரச்சனை. அதாம்மா, பத்திரமா இருக்குல்ல? நான் வேணா கொரியர் பண்ணி விடவா? இல்லைம்மா, அது கொஞ்சம் முக்கியமானது. நானே வந்து வாங்கிக்கிறேன். சரிண்ணா. நான் இன்றைக்கே கிளம்புறேம்மா, காலைக்குள்ளே வந்துடுவேன். உன் அட்ரஸ் கொடுமா. காலையிலையா? அப்போ என் ஆஃபீஸ் அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. சரிம்மா, ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுமா. 31 சிட்டி கார்னர் அடையார். 31 சிட்டி கார்னர் அடையாரா? அங்கே வந்து ஃபோன் பண்ணுறேம்மா. பத்திரமா. ஓகேண்ணா, பாய். சீக்கிரம் வாங்கடா. எங்க வந்துட்டாம? போய் பாருங்கடா. பொருள் எங்க இருக்கு பாரு. யார் பண்ணீங்க?
ஏய் இப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா பேக் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. டேய் என்னடா 2 நாளாக உன் ஆளே காணும், ஃபோன் போட்டாலும் போக மாட்டேங்குது. 2 நாளாக ஒரே வேலைம்மா, ஃபோன் வேறு கொஞ்சம் ப்ராப்ளம். தண்ணி கூட. ம் பாயங்கம்மா. என்னடா நீ கூட்டு வர சொன்னா உன் ஃப்ரெண்டு ஹாசிஃப் வந்து கூட்டிட்டு போனா? ஆமாம்மா, நான் தான் ஒரு வேலையாக கூப்பிட்டு வர சொன்னேன். ஏதாவது பிரச்சனையாடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் ஒரு வேலையாக வர சொன்னேன். சரி நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். ம் நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வாங்க. ஹலோப்பா. நான் ஃபௌசான் பேசுகிறேன். பாய். என்ன ஷஃபிக் இப்படி பண்ணிட்ட? ஆ, வயரத்தை எடுத்துகிட்டு நேரம் இங்கே வா. பாய் இல்லை பாய், பாய் வந்துடுறேன் பாய். பா பாய். உங்கள் அப்பா இங்கே தான் பத்திரமா இருக்காரு. உங்கள் அப்பாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினச்சேன்னா பொருளை எடுத்துகிட்டு நேரம் இங்கே வா. என் அப்பா ஒன்றும் பண்ணாதீங்க பாய், நான் வந்துடுறேன் பாய், உடனே வந்துடுறேன் பாய். எங்கேயாவது போனேன், யாரையாவது பார்த்தேன்னு தெரிஞ்சது, உங்கள் அப்பனை ஞாபகம் வச்சுக்கோ. சரி பாய், பாய் வந்துடுறேன் பாய். இங்கே இருந்தா அவன் ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருப்பான். நம்மளாலையும் அவனை ஃபேஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு அதிகமாக டைம் கொடுத்தாச்சு, இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நீங்கள் அக்கௌண்ட்ஸ் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நான் பாஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஜாக்கிரதை. என்ன சந்துரு? ஓகே சார். இது மட்டும் இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கமன். என்னம்மா? ப்ளீஸ் அக்செப்ட் மை ரெசிக்னேஷன். ரெசிக்னேஷனா? என்னாச்சு? ஃபேமிலி ப்ராப்ளம் சார். போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, சொன்னால் கேட்கவா போகிறீங்க? எப்போ ரிலீவ் ஆகுறீங்க? நாளைக்கு சார். நாளைக்கா? கம்பெனி ரூல்ஸ் தெரியாதா உங்களுக்கு? ஒன்று 2 months ப்ரையர் நோட்டீஸ் கொடுக்கணும், இல்லைனா 2 மாதம் சம்பளம் கட்டாங்க. பரவாயில்லையா? பரவாயில்ல சார். அப்புறம் என்ன நாளைக்கு? இன்றைக்கே ஹெச்ஆரை போய் மீட் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ண ஃபைல்ஸ்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போங்க. போய் பாருங்கள். சாரி சார். போங்க. தேங்க்யூ. பாய். பொருள் எங்க? பாய் இல்லை பாய், நான் பொருள் மாற்றும்போது போலீஸ் செக் வந்துடுச்சு பாய். அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச பொண்ணு மெட்ராஸ் பஸ் ஏறணும் பொருள் பாய். எங்க? கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன் பாய். பாய் அந்த எனக்கு தெரிஞ்ச பொண்ணு. நான் கதை சொல்லிட்டு இருக்கேன். பாய் 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 இல்லை பாய். பாய் பொருள் எங்க? பாய் நம்புங்க பாய், நான் உண்மையை தான் பாய் சொல்கிறேன். பாய் அந்த பொண்ணுக்கிட்ட தான் பாய் கொடுத்து வச்சிருக்கேன், நம்புங்க பாய். நம்பணுமா? பாய் உண்மையை தான் பாய் சொல்கிறேன். பாய் கூப்பிட்டு வாடா அவனை. பாய் இல்லை பாய். வாடா. ஏண்டா டேய், இவன் போய் போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணா, போலீஸில் இருக்க என் ஆள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டான். எனக்கு என்ன சந்தேகம்னா, நீ இவனை கூட்டா சேர்ந்தாண்டா டைம் எடுக்கிறதுக்கீங்க. இப்போ இதுக்கு அவனுக்கு எந்த சம்மந்தம் இல்லை பாய். பாய் நான் தான் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். பாய் அவனை விட்டுருங்க பாய், இதுக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை பாய். பாய் அவனை எதுவும் பண்ணாதீங்க பாய். பாய் வேணாம் பாய். பாய் பாய் கெஞ்சி கேட்டுக்கிறேன் பாய், அவனை எதுவும் பண்ணாதீங்க பாய். பாய் ஒரு நாள் டைம் கொடுங்க பாய், எல்லாம் மேலே சத்தியமாக சொல்கிறேன் பாய், கொடுத்துறேன் பாய், சத்தியமாக சொல்கிறேன் பாய். காலைக்குள்ளே வாங்கி கொடுத்துறேன் பாய். பாஸ்கர், இவன் எங்கே போகணுன்றானோ கூப்பிட்டு போ பாஸ்கர். ஆனால் நாளைக்கு பொழுது வெடியறதுக்குள்ள உங்ககிட்ட பொருள் இருக்குன்னு எனக்கு ஃபோன் வரணும். ஆ இல்லை இதே கே தானே அவங்க அப்பனுக்கும். போட ஷஃபீக், இதில் ஏதாவது தப்பு நடந்தது? இல்லை பாய் ஆவாது பாய்.
ஓ ஹலோ. கார்த்திகா அந்த பாக்ஸு பத்திரமா இருக்குல்ல? ஐயோ இருக்குண்ணா, வாங்கண்ணா. சரி ஓகேம்மா. ஆ அப்படி என்ன தான் இருக்கோ இதில்? ஏய் கார்த்தி, என்னடி என்னை பார்த்து எதை ஒளிச்சு வைக்கிற? டைமண்ட் எதாவது ஒளிச்சு வைக்கிறியா என்ன? ஏய் டென்ஷன் ஆகாத, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என்ன இதுக்கே இவ்வளோ டென்ஷன் ஆகிட்ட? ஹாய். சார், என் ஃப்ரெண்ட் உள்ளே இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சு போயிட்டாங்களாப்பா? இல்லை சார், இன்னும் வரல சார். இப்போ தான்ப்பா எல்லாம் செக் பண்ணிட்டு வரேன். இல்லை சார், நான் இங்கே தான் இருக்கேன். வண்டி போகிறதுக்கு பின்னாடி ஒரு வழி இருக்குது, அந்த வழியாக போயிருக்க போகிறாங்க, போய் பாரு. சரி. ஃபோன் தான் இருக்குது, இல்லை கால் பண்ணி கேட்க வேண்டியது தானே. இப்போ தான் எல்லார்கிட்டையும் செல்லு வந்துடுச்சு. எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு சார். கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு சார். பார்க்கிங் தான். பார்க்கிங் நான் பார்த்துட்டேன்பா. அப்புறம் மச்சான் ஃபாரின் சார் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுவோம். எவனோ ஸ்டாம்பில் இருக்கு. இவன் ஒருத்தையா இரியா, நான் போய் பார்த்துட்டு வரேன். செக்யூரிட்டி சார், சார் சார் கொஞ்சம் வாங்க சார். என்னையா? ஃபோன் ட்ரை பண்ணேன், சுவிட்ச் ஆஃபாக இருக்குது. அங்கே கூட பார்த்தேன், யாரும் இல்லை. அதுக்கு சார், எனக்கும் அவங்களுக்கு ஒரு சின்ன சண்டை, அதனால் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. நீங்கள் இன்னொரு முறை உள்ளே இருக்காங்கன்னு பாருங்களேன்.
2-3 வழி இருக்கியா, ஏதோ ஒரு வழியில் போய் தொலைஞ்சிருக்க போகிறாங்க. கூட்டாண்ட போய் பாரியா, அவங்க கூட பெரிய ரோதனையாக போச்சு. உள்ளே எனக்கு நிறைய வேலை இருக்கியா, நேரம் காலம் தெரியாமல் உயிரி எடுத்துட்டு. ஐயோ Security! 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 நோ சஞ்சய், எனக்கு எந்த எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. ஐ நீட் ஓன்லி பர்ஃபெக்ட் அக்கௌண்ட்ஸ். இல்லைனா பாஸ் கிட்ட பேசிக்கோங்க. என்ன சந்துரு, நான் என்ன செய்ய முடியும்? இல்லை சார், இப்படி பண்ணால் என் ஃப்யூச்சரே ஸ்பாயில் ஆகிடும் சார். சார், நீங்கள் தான் 3 நாளில் வெளியே போகிறீங்கல்ல, அதுக்கப்புறம் எல்லாமே அவர் தானே, நாங்கள் பார்த்துக்குறோம் சார். வாட் டு யூ மீன்? என்ன நாங்கன்னு சொல்கிறீங்க? அவர் உங்களுக்கு இன்சார்ஜாக வர வேண்டியவர். அவர் எதுக்கு இதில் சேர்க்குறீங்க? என்ன சந்துரு, நீங்கள் இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? என்ன நடக்குது இங்கே? அதான் 1 வீக்கில் போகிறீங்களா, அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கால் பண்ணாதீங்க. வாட்? என்ன சந்துரு, உங்களுக்கு இதில் சம்மந்தம் இருக்கா? ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். இப்போவே 8 கோடி ரூபாய் ஏமாத்திருக்கீங்க. நீங்கள் இன்சார்ஜாக வந்தால் கம்பெனியை சீல் வைக்க வேண்டியது தான். நான் இமீடியட்டாக பாஸ் கிட்ட பேசுகிறேன். சார் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் விடுங்க. ப்ளீஸ் சார். நோ இடியாட்டிக் சென்டிமெண்ட்ஸ். விடுங்க, கையை விடுங்க. ஓகே சார், இப்போ எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். கை விடியா. என்ன பண்ணுறேன்? கை விடியா, கை விடியா. நான் போலீஸ் போவேன். எவ்வளோ வட்டியா கேட்டது? என்னமோ கம்பெனியாக வந்து நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இன்சார்ஜாக இருந்தானே கணேஷ், அவனும் உன்னை மாதிரி தான் ரூல்ஸ் பேசுகிறான். எத்தனை கொலையா பண்ண வைக்கிறீங்க?
எவ்வளோட கெஞ்சது உங்ககிட்ட? இப்போ செத்து கிடக்கிற பாரு. தேவையில்லாமல் கொலை மேலே கொலை. விட்றா, முதல்ல அவனை கிளியர் பண்ணுவோம். எல்லாத்தையும் பார்த்துட்டியா? இல்லை சார், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சார். ப்ளீஸ் சார். எத்தனை கொலை தான் நாங்களும் பண்ணுறது? நான் என்னையோட வேலையை விட்டே போகிறேன் சார். ப்ளீஸ் சார், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சார். எங்கடா ஓடிட்டா? வா. அங்க ஓடுறா. ஹாய் சார்ல்ஸ். ஹாய். கார்த்திகா வந்தாளா? இல்லை, நானும் அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஆஃபீஸ் போனேன், அங்கே அவன் இல்லை. ஃபோனும் நாட் ரீச்சபிளாக இருக்குது. ஊருக்கு ஏதாச்சும் போனாளா? இல்லை, அவள் திங்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. சரி, வந்தால் நான் ஃபோன் பண்ண சொல்லுங்கள். ஓகே, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ம் சரி. ஓகே, பாய். நீ எந்த ஊருக்கு போனாலும் நான் அங்கே வருவேன். நான் செத்துட்டா வரமாட்டேன்ல, நான் சாக தான் போகிறேன். அப்போ நானும் செத்துட்டு கூட வருவேன். இப்போ என்னடா பண்ணலாம்? அவளை பிடிச்சி அவனோட சேர்த்து வச்சு போத சேர வேண்டியதான். அவளை விட்டா கண்டிப்பாக வெளியில் வளரிடுவான். கரெக்ட். சரி வா போகலாம். இந்த பில்டிங்கோட எல்லா டோரையும் லாக் பண்ணியாச்சு. அவள் என்ன கத்தினா வெளியே யாருக்கும் கேட்காது. விடிய வரைக்கும் ஒருத்தரும் உள்ளே வர மாட்டாங்க. ஓகே. இந்த பில்டிங்கில் எல்லா ஃபோன் கனெக்ஷன் கட் பண்ணணும். உள்ளே இருந்தவ யாருக்கும் கால் பண்ணக்கூடாது. அழைக்கும் நம்பர் தற்போது
சஞ்சய் சார் பின்னாடி லைட் எரிஞ்சது சார். யாரோ கதை தட்டின மாதிரி இருக்குது சார். சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் வாங்க சார். என்னதான் உனக்கு பிரச்சனை? சார் ஒரே வாட்டி வந்து பாருங்கள் சார் ப்ளீஸ். உங்களோட ஒரே ரோதனையாக போச்சியா? ப்ளீஸ் சார். அங்கே மட்டும் யாரும் இல்லை, தொலைச்சிரும் ஒன்று. அந்த தொலை எங்கடா போனா அவ? மாட்டவே மாட்டேங்கிறா. எங்கேயா லைட் எரியுது? சார் இங்கே தான் பார்த்தேன். என்ன தப்பாத்த? உயிர் எடுக்காத வாயா. ஏதோ டவுட்டாக இருக்குது சார். சார் நான் வேணா உள்ளே போய் பார்த்து வரட்டுமா? டேய் ஒழுங்கு மரியாதை போயிடு, தேவையில்லாம அடி வாங்காத. ஓ அவ்வளோதான் உனக்கு மரியாதை.